உங்களுடைய திருமணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா சந்தர்ப்பம் இடம் கொடுக்கல. நீ பவானியுடைய அண்ணங்கிற உண்மை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இங்கே என்னுடைய திருமணம் தடப்பட்டு போன மாதிரி உங்களுடைய கல்யாணமும் நின்று போடுமோன்னு பயந்துதான் அவர் இங்க கூப்பிடல. அவருடைய மனசு மாறுற வரைக்கும் எந்த விவரமும் அவருக்கு தெரிய வேண்டாம். இந்த அப்பா அமரரான அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி சிக்கனமா சீர்திருத்த முறையில இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க மனமொத்த தம்பதிகளா சீரும் சிறப்போட காலமெல்லாம் நல்லா இருக்கு. ஓ இன்ஸ்பெக்டர் சார், இது இங்க இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பரவாயில்ல, யாருமே இல்லாத குறைய நீங்க வந்து போகிட்டீங்க. மன்னிக்க மிஸ் ரகுராம், முத்துராஜாவை கைது செய்ய வந்திருக்கேன். கைது செய்வா? ஏன் சார்? பொன்னம்பலம் மில்லுக்கு தீ வச்சது ஒரு குற்றம், பொன்னம்பலம் கொலைக்கு உடந்தையா இருந்தது இன்னொரு குற்றம். இன்னைக்கு முத்துராஜா உடந்தையா? இருக்க முடியாது சார், இருக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு முத்துவை ஒண்ணும் செய்யாதீங்க ப்ளீஸ். ஐ எம் சாரி. பொன்னம்பலம் கொலை வழக்குல தலைமறைவா இருக்கிற இன்னொரு கைதியை சீக்கிரம் கண்டுபிடிங்க. நீங்க சார் மேலெடுத்து கருதுறீங்க. என் கடமை நான் செய்யத்தான். ஐ கான்ட் ஹெல்ப் யூ. இன்ஸ்பெக்டர் வேண்டாய்யா, இவர் கையில விளங்க மாட்டாதீங்க. இவர் அந்த கொலையை செய்திருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. எதுவுமே சொல்லுங்க. என் கடமையை தான் இந்த கொடுமையை என்னால பார்க்கவே முடியும். இந்த பாவிக்கு தாலி கட்டின பாவம் உங்க கைக்கு விலங்கு வந்துருச்சு. அத்தா, விலங்கு வந்துருச்சு. உண்மை ஒரு நாளைக்கு வெளிவந்தே தீரும். இரண்டு உள்ளம் சேரும் போது இன்பம் எல்லை கோடு, இறைவன் வந்து பிரிக்கும் போது கண்ணீர் எல்லை கோடு. அன்பு கொண்டு பார்ப்பதற்கு கண்கள் எல்லை கோடு, ஆசை என்னும் தீபம் ஏற்ற உள்ளம் எல்லை கோடு, உள்ளம் எல்லை கோடு. ஏயா, உங்க தவறுக்கு பிராயச்சித்தமா நான் கண் கலங்காம வாழணும்னு நீங்க ஆசைப்படுறதா நேத்து நடிச்சீங்க. அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சா? இப்படி ஒரு கயிறை என் கழுத்துல கட்டி அதே கயிறு என் புருஷனுக்கு தூக்கு கயிறா இருக்கணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டீங்க. எங்க குடும்பத்தை வேரோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிற அளவுக்கு நாங்க என்ன குத்தம் செய்தோம்? இப்படி அணுவணுவா என்ன சாகடிக்கிறத விட உங்க கையால ஒரு துளி விஷம் கொடுங்க, அதை சாப்பிட்டு சந்தோஷமா நான் செத்து போறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதி. ஆனந்தி, ஆனந்தி, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லம்மா. நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்க. தெய்வத்து மேல பழைய போட்டு நீங்க தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு சந்தர்ப்பம் வாங்கிடு. எனக்கு இப்பதான் புரியுது, இப்பதான் புரியுது. ஆனந்தி, என்ன பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரிம்மா. மன நிறைவோட இந்த மாங்கல்யத்தை உன் கழுத்துல கட்ட வச்சு அந்த மாங்கல்யத்துக்கு பெருமை இருக்கும்னா அதுவே எப்படியாவது உன் புருஷனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வச்சு. வாங்க வாங்க, வணக்கம். என்ன இதெல்லாம்? இதெல்லாமா தெரியல? ஜுவல்ஸ், ஜுவல்ஸ் எல்லாம் உனக்காகத்தான். இந்த பொட்டியில இருக்கு பாரு, இதெல்லாம் காஸ்ட்லி திங்ஸ், எல்லாம் சாரீஸ். ஆஃப்டர் மேரேஜ் என்னை எப்படி எல்லாம் நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல. அதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். உண்மையாவே மேரேஜுக்கு அப்புறம் உன்னை ஜவுளி கடை வாசல்லையே கொண்டு உட்கார வச்சிருவேன். ஜவுளி கடை வாசல்லி? ஆம், எப்படியாவது நீ எனக்கு கிடைச்சா போதும். அந்த கோண்டு பைய மூஞ்சில கரிய பூசி நான் பாத்துறேன். அப்பதான் உங்களுக்கு திருப்தி. திருப்தி, திருப்தி. அவர் வந்திருக்காரா? வருவானா? வருவானா? அவங்கிட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு பக்கு இருக்கா, துட்டு இருக்கான்னு கேக்குறேன். உண்மைதான் டார்லிங், 4 நாள் டைம் கொடுத்தேன். ஆனா அது வரைக்கும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. என்னையா? அடச்சே, கம்முனு. இந்த மாதிரி மூர் மார்க்கெட் சாமான்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லதான். அப்ப என்ன நீங்க விரும்பல? நிச்சயமா விரும்புறேன். ஆனா அண்ணா ஆவண்ணா அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜயோகம் என்ன ஜவுளி கடை வாசல்லையே உட்கார வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. வாசல்ல மட்டும் என்ன டார்லிங், வாசப்படியிலேயே உட்கார வைக்கிறேன். கேட்டீங்களா? அட பாவி, குடும்ப பொண்ண கூர்க்கா வாக்க பாக்குறியே. டார்லிங், இப்ப என்னால முடிஞ்சது இது ஒண்ணுதான்.
வைத்தியக்காரா மஞ்ச கயிறை எடுத்து காமிக்கிறாயா? இதுல என்னையா சிரிப்பு? ஒரு பெண்ணுக்கு மஞ்ச கயிறு தான்யா எல்லாம். எல்குடுமி என்னையா பேசுற நீ? மஞ்ச கயிறை கட்டிட்டா மாத்திரம் போருமா? ஆடம்பர வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன பண்றதா? அதுக்கு வேண்டிய வசதி எல்லாம் என்கிட்ட இருக்கு. கொண்டு உங்களுக்கு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? டார்லிங், எனக்கு சம்பளம் கிம்பளம் எல்லாம் சேர்த்து வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் கண்ணை இவ பாதுகாக்கிற மாதிரி உன்னை நான் பாதுகாப்பேன். கடன் வாங்கியா? கடை வாங்குறதும் உத வாங்குறதும் ஓ வேலை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு நீ உழைச்சாலும் என்னுடைய பொசிஷனுக்கு நீ வரவே முடியாது. அடே அராஜயோகம், நானும் ஒரு நாள் அந்த பொசிஷனுக்கு வருவேன். அப்ப வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் வர்றேன். கொண்டு கொஞ்சம் நில்லுங்க. ராஜயோகம் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார், நீங்க மனசுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. வாழ்க்கைக்கு பணமும் தேவை, மனசும் தேவை. பணத்தை எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம், ஆனா மனசு அப்படி இல்லை. அதனால நான் உங்களைத்தான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். டார்லிங், உன் லைஃப்லயே முதல்ல புச்சால்தனமா ஒரு முடிவு நீ இப்பதான் எடுத்திருக்கிறேன். கரெக்ட், வெரி கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு தான் நானும் இவ்வளவு நாளா காத்திருந்தேன். என்ன திடீர்னு பேசுறான்? கோண்டு ஒரு ஏழை குமாஸ்தா, ஆனா உன்னை மனசார காதலிக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஏழையாச்சேங்கிற காரணத்தினாலே நீ எங்க அவனை வேண்டான்னு வெறுத்துடுவியோன்னு தான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணனே தவிர உண்மையாவே நான் உன்னை காதலிக்கல. கோண்டு டார்லிங், கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நானே உங்க மாமா கிட்ட சொல்லி கமிஷன் இல்லாம உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ராஜயோகம், கட்ட வேண்டிய இடம் அங்க. ஐ எம் சாரி. இப்ப இல்ல. ரகு உனக்காக எதுவும் செய்வாமா? அவ நிச்சயம் உன் புருஷனை மீட்டிட்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. என்னைக்காவது தான் புருஷன் வருவாருங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்த எங்க அம்மாவோட ஆசையை அடியோட அழிச்சது உங்க மகன் தான். என்னம்மா சொல்ற? ஒரு பாவம் மரியாதை எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததோ உங்க மகன் தான். கல்யாணங்கிற நாடகத்தை நடத்தி என் கழுத்துல தாலி கட்ட அடுத்த நிமிஷமே என் புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததோ உங்க மகன் தான், உங்க மகன் தான். ஆனந்தி, ராமு, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னடா சும்மா நிக்கிற? டேய், எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்குள்ள ஆனந்தி சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றா. இல்லப்பா, அவ சொன்னதெல்லாம் உண்மைதான். அவ அப்பா நிரபராதி. கோர்ட்ல வாதாடி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நான் தான். அவ புருஷன் முத்துராஜாவை போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்ததும் நான். என்னடா அது? இந்த வார்த்தையை இவ்வளவு தைரியமா சொல்லிட்டேன். இதை தாங்கிறதுக்கே எனக்கு சக்தி இல்லையடா. அடே, என் மகனுக்கு இருக்கிற யாருமே இல்லைன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தடா. கடைசியில ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னால என்ன தழுவினிய வச்சுட்டியடா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சப்பா. என்ன மன்னிச்சிரு. நீ கவலைப்படாதம்மா. இல்ல, கடவுள் இருக்கா. அப்படியா? கவலைப்படாதீங்க. ஓஹோ, நான் கவனிச்சுக்கிறேன். ரோசி, வாங்க. என்ன நடந்துச்சு? வந்து சொல்லு. வக்கீல் ரகுராமன். ஓஹோ, அவனை நீயே சந்திச்ச? நான் சந்திக்கல, எதிர்பாராத விதமா. அவன்கிட்ட என்ன பேசின? எதுவும் பேசல. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா உண்மையை சொல்லு. இப்போவாவது சொல்லு. வக்கீல் சார்,
ரோசி, சொல்லு, இப்பவாவது உண்மையை சொல்லு. உன் முதலாளி பொன்னம்பலத்தை கொலை செஞ்சது யாரு? அதுதான் கோர்ட்லயே சொல்லிட்டேனே. சரி, இப்ப நீ சொல்ல மாட்டே, வாயன் கூட.